Hi friends, welcome to KS in தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம ரெசிபியில் ஒரு கஸ்டர்ட் பவுடர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடரை அதிக விலை கொடுத்து கடைகளில் வாங்கவே தேவையில்லை, வீட்லேயே ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லாத்தையுமே அளந்துக்கணும். இப்போ இந்த ஒரு கப் சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிக்கலாம் நைஸாக. இப்போ நம்ம பொடி பண்ணிட்டோம் சர்க்கரையை. இப்போ அதில் நம்ம சர்க்கரை எடுத்த அதே கப்பில் ஒரு கப் கார்ன்ஃப்ளவர், ஒரு கப் பால் பவுடர், இப்போ எல்லோ ஃபுட் கலர் ஒரு 1/4 ஸ்பூன் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம வெனிலா எசன்ஸ் லிக்யூடாக சேர்த்ததால அது அங்கங்கே கட்டிகளாக இருக்கும், அதனால் எடுத்து பாருங்கள். நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம். இப்போ ஒரு சிம்பிளாக கஸ்டர்ட் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்றத செய்து காமிக்கிறேன். இப்போ இது நல்லா கொஞ்ச நேரம் காத்தாட விட்டு ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டாக்கா நீங்கள் ஒரு 2 மந்த்து கூட நல்லாயிருக்கும். அப்படியே வச்சிங்கன்னா நம்ம எப்போல்லாம் தேவையோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா வெயிலுக்கு நிறைய ரெசிபி இதில் செய்யலாம். நீங்கள் ஃபுட் கலர் லிக்விடாக வச்சுருந்தாக்கா அதையும் பயன்படுத்திக்கலாம். பாருங்க எவ்வளோ நைஸாக இருக்குது. இப்போ இதை காத்தாட விட்டுடலாம். இப்போது கஸ்டர்ட் மில்க் ஷேக் செய்யறதுக்கு 300 பால் எடுத்துருக்கிறேன். 300 பாலுக்கு அதே அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம கஸ்டர்டு பவுடரை கரைச்சி ஊற்றினாக்கா இன்னும் திக்காயிடும். இது காஞ்சின்னு இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 6 முந்திரி, 6 பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு தேவையான அளவு நட்ஸை சேர்த்துக்குங்க. ஒரு 5-6 பிஸ்தா. இதை லேசாக அப்படியே தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப பொடியாக இருக்கக்கூடாது, சும்மா ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை பாலில் நம்ம கலக்கி சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்பட்டுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். காஞ்சிட்டு இருக்கிற பாலில் இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். உங்களுக்கு இது காய காய நல்லா கெட்டியாகும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா காய்ச்சிக்குங்க. எவ்வளோ திக்னஸ் வந்திருக்கு பாருங்கள். நம்ம தண்ணியாக தான் வச்சோம் பால். உங்களுக்கு இன்னமும் திக்னஸ் வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நீங்கள் கரைச்சிக்கலாம். இப்போ சுகர் ஒரு 8 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற நட்ஸு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு கஸ்டர்ட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே சூடாகவும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா சில்லுன்னு குடிச்சாக்கா பிடிக்கும். நல்லா ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக்கும் கூட.
இதை வந்து மூடி போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாக்கியும் நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சில்லுன்னு ஆன உடனே குடிக்க போகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.